ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எதனால் வந்து இந்த மாதிரி விர்ச்சுவல் நெட்வொர்க்கை விர்ச்சுவல் மிஷினை வேறு விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடாது, வேறு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்கணும். தெரியாமல் தப்பாக வந்து கிரியேட் பண்ணிட்டோம், எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இப்போ எதுவுமே டெலீட் பண்ண முடியாது. அதனால் வந்து ஜஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினை மட்டும் ஒரு விநெட்லேருந்து இன்னொரு விநெட்டுக்கோ, இல்லை ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்லேயே டிஃப்ரெண்ட் சப்நெட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த சப்நெட்டில் இருக்கக்கூடாது, வேறு சப்நெட்டில் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம ஒரு சப்நெட்லேருந்து இன்னொரு சப்நெட்டுக்கு சேம் விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விநெட்லேருந்து இன்னொரு விநெட்டில் நம்ம விர்ச்சுவல் மிஷினை மூவ் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு விஎம் இருக்குது. இப்போ டெஸ்ட் விஎம்னு ஒரு விஎம். அதோட விர்ச்சுவல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அஷூர் இன் தமிழ் விநெட்ன்றது தான் இருக்குது. டிஃபால்ட் சப்நெட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட விர்ச்சுவல் நெட்வொர்க். என்னோட ரிசோர்ஸ் குரூப்பில் வேறு எந்த ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் இல்லை. இப்போ நான் இந்த விஎம்குள்ளே லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து என்ஜினிக்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ தட் அந்த சர்வீஸ்லாம் ரன்னிங்கில் இருக்குது. நான் திரும்ப வந்து மூவ் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அது அப்படியே இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக நான் என்ஜினிக்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் இதோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போர்ட் 80 எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ தட் வந்து இந்த என்ஜினிக்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ வெல்கம் டு என்ஜினிக்ஸ் பேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம விஎம் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் தான் இருக்குது. இப்போ இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரே ரீஜனில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், வேறு டிஃப்ரெண்ட் ரீஜனில் செலக்ட் பண்ணக்கூடாது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னொரு விநெட் இருக்குது. 2 சப்நெட் நான் வச்சுருக்கேன். எக்ஸிஸ்டிங் விஎம் வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணாலுமே நம்மளோட ஓஎஸ் டிஸ்க் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் வந்து எந்த ஒரு ஃபைல்ஸோ இல்லை வந்து என்ன ஒரு இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ அது எதுவுமே வந்து உங்களுக்கு டெலீட் ஆகாது. டேரெக்டாக விர்ச்சுவல் மிஷினில் போய்ட்டு விர்ச்சுவல் மிஷின் மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணலாம். வேறு எதுவுமே நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து டெலீட் ஆயிடுச்சு. நான் இப்போது அந்த ரிசோர்ஸ் குரூப் போகிறேன். ரிசோர்ஸ் குரூப்பில் அதுக்கான டெஸ்க்கு ஒன்று இருக்கும். அந்த டெஸ்க்குக்கு போகணும். டெஸ்க்குக்கு போயிட்டு இங்கே கிரியேட் விஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் விஎம் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ரீஜன் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. விஎம்க்கு புது நேம் கொடுக்கலாம். நியூ டெஸ்ட் விஎம் நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸ் மற்றது எல்லாமே வந்து அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். முக்கியமான விஷயம் இப்போ நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு நீங்கள் அந்த புது விநெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். விநெட் டெஸ்ட்டுன்னு நான் புதுசாக ஒரு விநெட் கிரியேட் பண்ணது செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சப்நெட் வேணும்னா எந்த சப்நெட் வேணுமோ அந்த சப்நெட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டிஃபால்ட் சப்நெட் நான் செலக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை ரிவ்யூ அண்ட் கிரியேட் கோட் கொடுத்தேன்னா எனக்கு விநெட் மட்டும் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான விநெட் சேஞ்ச் ஆகிடும். நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவையில்லை, இது யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விஎம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. விநெட் டெஸ்ட்டு டிஃபால்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோட ஐபி டீட்டெயில்ஸ் இது தான். நான் இப்போ வந்து இதில் லாகின் பண்ணுறேன். இப்போ அந்த ஐபிக்கு பதிலாக இந்த ஐபி நீங்கள் போட்டு ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ஜினிக்ஸ் வரணும். பார்த்தீங்கன்னா என்ஜினிக்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த விஎம்குள்ளே லாகின் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட் விஎம் தான் இருக்குது. நம்ம விஎம் நேம் சேஞ்ச் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வந்து டெஸ்ட் விஎம்னு இருக்குது. இதை நீங்கள் வந்து /etc ஹோஸ்ட் ஃபைலில் போயிட்டு கூட இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு விநெட்லேருந்து இன்னொரு விநெட்டுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணலாம். எந்த ஒரு லாஸுமே இல்லாமல். பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது என்ஜினிக்ஸு. ஸோ இப்போ வந்து இதை ஒரு
சப்நெட்லேருந்து இன்னொரு சப்நெட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெட்வொர்க்கிங் போகணும். IP configuration. இப்போ இந்த ஐபியில் தான் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சப்நெட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சப்நெட்டை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணலாம். விர்ச்சுவல் மிஷின் அசோசியேட்டட் வித் திஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வில் பி ரீஸ்டார்டட் டு யூட்டிலைஸ் த VNet. இப்போது என்ன ஆகும்னா அந்த VNetலேருந்து அந்த சப்நெட்லேருந்து இந்த சப்நெட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆகிறதுனால அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சப்நெட்டில் உங்களால் இந்த விர்ச்சுவல் மிஷினை பார்க்க முடியும். நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆனோன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு விஎம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா VNet சப்நெட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோட ப்ரைவேட் ஐபியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சப்நெட்லேருந்து இன்னொரு சப்நெட்டுக்கு வந்து ஒரே விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே சேஞ்ச் பண்ணலாம் நம்மளோட விஎம்மை. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து இன்னொரு என்டையர் விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கே உங்களால் வந்து உங்களோட விஎம் வந்து மூவ் பண்ண முடியும். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ரெண்டுமே சேம் ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கணும். இன்னொன்று வந்து ரெண்டுமே வந்து சேம் ரீஜியனில் இருக்கணும். ஒரு ரீஜியனில் உங்களோட டிஸ்க்கு வச்சுக்கிட்டு இன்னொரு ரீஜியனில் வந்து அதுலேருந்து விஎம்ஐ க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் தான் நீங்கள் விர்ச்சுவல் நெட்வொர்க் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது மட்டும்தான் வந்து உங்களால் ஒரு VNetலேருந்து இன்னொரு VNetக்கு வந்து உங்களோட விஎம் வந்து மூவ் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.